பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள். சித்தர்களை யார் நெருங்க முடியும்? சித்தர்கள் ஒளி ரூபிகள் ஆவர். ஆனால் இங்கு பலரும் வாழும் சித்தர்கள் இருக்கின்றார்களா என்று கேட்கின்றார்கள். இன்னும் சிலர் வாழும் மகான்கள் இருக்கின்றார்களா என்றும் கேட்கின்றார்கள். உண்மையான மகான்களை அவ்வளவு எளிதில் யாராலும் அடையாளம் கண்டுபிடித்துவிட முடியாது. அந்த மகான்களே அவர்கள் அழைத்தால் ஒழிய அவர்களின் அருகில் நாம் செல்ல முடியாது என்பதுதான் உண்மை. சாதாரணமாக ஒரு மகான் ஒரு மனிதனை உற்று நோக்கும் போது அந்த மனிதனின் பூர்வ ஜென்ம வினைப்பயன்களை அறிந்து கொள்வார்கள். அப்படி அறிந்த பின்புதான் யாரை நெருங்க வேண்டுமோ அவர்களே நெருங்கி வருகின்றார்கள். அதற்குத்தான் அறம் சார்ந்த தர்ம சிந்தனையுடன் நம்முடைய வாழ்வை அமைத்து கொண்டால் சித்தர்களின் பூரண அருளை இந்த பிறவியிலேயோ அல்லது அடுத்த பிறவியிலோ நமக்கு கிடைக்கப்பெறும். இன்றும் சித்தர்களை வணங்கினால் கர்மவினை தீர்ந்து விடுமா என்று சிலர் கேட்கின்றனர். அதாவது துரோகிகள் அதே போன்ற துரோகத்தையும் பாபிகள் அதே போன்ற பாவத்தையும் அனுபவிக்காமல் எவரும் தப்பிக்க முடியாது. அவரவர் செய்த வினையை அவரவர் அனுபவித்தாக வேண்டும் என்பதுதான் பேரண்டத்தின் நியதி. அவரவர் செய்த வினைகளுக்கேற்ப அந்தந்த வினைகளை யாராக இருந்தாலும் அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். யார் நினைத்தாலும் தடுக்க இயலாது. ஆனால் அதுவே சித்தர்களை வணங்கி அவர்கள் காட்டிய அறப்பாதையில் பயணிக்கின்ற கரும வினை ஒருவருக்கு இருந்தால் மட்டுமே அவர்கள் சித்தர்கள் வழிபாட்டிற்கு வருவார்கள். அவர்களுக்கு அந்த கருமத்தின் பாதிப்புகள் குறையும் என்பது திண்ணம். ஆக இங்கு யார் யார் என்ன செய்தார்களோ அதை அவர்களுக்கு மீண்டும் செய்ய வைத்து அதை நல்ல கருமமாக மாற்றி விடுபவர்களில் சித்தர்கள் வல்லவர்கள், நல்லவர்கள், உத்தம சீலர்கள் ஆவர். அத்தகு சித்தர்களின் பெருங்கருணையை சாதாரண வார்த்தைகளால் விளக்கிவிட முடியாது. அந்த கர்ம வினைகளின் பாதிப்பு விலகுவதை அனுபவத்தின் மூலமே உணர முடியும். இன்று சாலையோரங்களில் பித்து பிடித்த மனிதர்கள் பலர் இருக்கின்றார்கள். அத்தகு மனிதர்களை மகான்கள் என்றும் சித்தர்கள் என்றும் கூறிக்கொண்டு சிலர் அவர்களை வைத்து பொருள் ஈட்டுகின்றனர். கடந்த 30 வருடங்களுக்கு முன்பு சில மகான்கள் பெரிய தீர்க்கதரிசிகளாக விளங்கி வந்தார்கள். அதுபோன்றோர் எண்ணற்ற அருள் சாதனைகள் செய்து மக்களின் கரும வினைகளை தீர்த்தார்கள். அப்படி குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் எனில் சென்னை பாரிமுனையில் உள்ள லிங்கிச்செட்டி தெருவில் வாழ்ந்த மண்ணடி பாபா என்றொரு மகான், அதுபோன்று கன்னியாகுமரியில் வாழ்ந்த மாயி அம்மா, அதுபோன்று திண்டுக்கல்லில் வாழ்ந்த மௌனகுரு சுவாமிகள், திருவண்ணாமலை விசிறி சுவாமிகள், பழனி கணக்கம்பட்டி சுவாமிகள், பழனி சாக்கடை சுவாமிகள் போன்றோர் மிகப்பெரிய கரும வினையை தீர்த்து வைத்து ஜீவ சமாதியானார்கள். ஆனால் இன்று அத்தகைய அருள் நிறைந்த மகான்கள் ஞானியர்கள் எவரும் வெளியில் தெரிவதை நிறுத்தி கொண்டார்கள். மனித வாழ்க்கை திசையறியாமல் சென்று ஊழ்வினை மட்டுமே செய்கிறது. அதனால் ஒரு சில மகான்கள் இல்லற வாழ்வில் இருந்து கொண்டே தங்களை மறைத்து கொண்டு வெளிப்படுத்திக் கொள்ளாமல் வாழ்ந்து வருகின்றனர். நம்முடைய பிரணவம் தொலைக்காட்சியில் இதுவரையில் 500க்கும் மேலான சித்தர்களை, மகான்களை, ஞானியர்களை மட்டும் மக்கள் தெளிவடைவதற்காக ஒளிபரப்பி வருகின்றோம். அதில் சிலர் விளம்பரம் செய்ய நினைத்து வருகின்றனர். நான் வாழும் சித்தர் என்று கூறுகின்றார்கள். இன்னும் சிலர் நான் தான் அகத்தியர், நான் தான் வள்ளலார் என்று கூறி அவர்களை விளம்பரம் செய்யுமாறு கேட்கின்றனர். மக்களுக்கு எதை தின்றால் பித்தம் தெளியும் என்று யாராவது வாழும் சித்தர் என்று புரளி கூறினால் அங்கு சென்று விடுகிறார்கள்.
இன்றுள்ள மேற்கல்வி படித்த பலரும் ஏமாறுவதை காண முடிகின்றது. ஆக உண்மை என்னவெனில், எந்த சித்தரும் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அண்ட சராசரங்களையும் ஆளும் வல்லுமை கொண்ட அவர்கள் இங்கு வந்து விளம்பரம் செய்து மனிதர்களைப் போன்று பொன், பணம், புகழ், பதவி தேட வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. பொதுவாக சித்தர்கள் நேராக எவரையும் பார்க்க மாட்டார்கள் என்ற தெளிவு எவருக்குமே இல்லை. ஏனெனில் அவர்களின் பார்வை அத்தனை தீட்சண்யம் உடையது, அதீத வல்லமை படைத்தது, கருமத்தை தீர்க்க வல்லது. ஒரு பார்வை போதும் வாழ்வே மாறிவிடும் என்பதுதான் உண்மை. அத்தகு சித்தர்கள் வெளியில் தெரியவே மாட்டார்கள் என்பதுதான் சத்தியம், சத்தியம், சத்தியம். இன்னும் சிலர் ஜீவசமாதிகளை நிர்வாகம் செய்து வருகின்றனர். அதில் சிலர் பெரிய தாடி குடும்பி வைத்துக்கொண்டு காவி உருத்திராக்கம் எல்லாம் அணிந்து கொண்டு அந்த மகான்களைப் போன்று வேடம் பூண்டு அப்பாவி மக்களிடம் நடித்து ஏமாற்றி வருகின்றனர். பலரும் பிழைப்பிற்காக தாடி குடும்பி வைக்கிறார்கள். அப்போதுதான் 4 பேர் என்னை மதிக்கின்றார்கள் என்கிறார்கள். அதனால் அன்பிற்குரிய மக்களே, இங்கு யாரை நம்பியும் பயணித்து ஏமாறாதீர்கள். ஜீவ சமாதிக்கு அமைதியாக சென்று தரிசனம் செய்யுங்கள். அந்த மகானை மட்டும் வழிபட்டுவிட்டு யாரிடமும் தொடர்பு கொள்ளாமல் வந்துவிடுங்கள். உங்களால் முடிந்த அளவிற்கு ஏழை எளியோருக்கு உதவுங்கள். மகான்களின் அருள் நிச்சயம் கிடைக்கும். சித்தம் என்பது அதுவாக வாய்க்கக்கூடிய ஒன்றாகும். அதை தேடினால் பித்தம்தான் பிடிக்கும். அதனால் நித்தம் கருமமே நீடிக்கும் என்பது பலருக்கும் புரிவதில்லை. எனவே உங்கள் கரும வினையின்படி சித்தர்களின் அருள் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று எழுதியிருந்தால் நிச்சயம் அவர்களின் அருள் கிடைத்தே தீரும். அதுபோன்றோருக்கு மட்டுமே இந்த காணொளியையும் பார்க்கும் பாக்கியம் கிடைக்கும். சித்தர்களின் அருள் நூலை படிக்கக்கூடிய பாக்கியமும் கிடைக்கும். அதை விடுத்து கர்மாவை தீர்த்து விடுவார்கள் எண்ணி யாருடைய பின்னாலும் சென்று புதிய கர்மாவை உருவாக்கிக் கொள்ளாதீர்கள். சித்தர்கள் சொன்னது என்ன? உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பு ஆலயம், வள்ளல் பிரானுக்கு வாய் கோபுரவாசல், தெல்ல தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம், கள்ள புலனைந்தும் காலா மணிவிளக்கே என்றார் திருமூலர். நம்முடைய உள்ளத்தை பெருங்கோயில் என்றனர், நம்முடைய உடலை கோயில் என்றனர், நம்முடைய சீவன்தான் சிவலிங்கம் என்றனர். அதுபோன்று கோயில், அதிலுள்ள சிலைகள் யாவும் மனித உடல் தத்துவங்கள் என்றனர். நமது உடல் பஞ்சபூதத்தால் இயங்குகிறது. இந்த உடலான பிண்டத்தில்தான் அண்டம் உள்ளது என்றனர். இங்கு எல்லா ஜீவாத்மாவின் உயிர்களும் பஞ்சபூதங்களோடு பிணைந்து இயங்குவதால் எல்லாம் பரமாத்மாவின் அம்சம் என்பதை உணர்ந்து பேதமின்றி அறத்துடன் தருமம் செய்து வாழ்ந்தால் போதும். சித்தர்களின் அருளால் கருமம் தீரும். நல்ல ஜீவசமாதி அடைந்த மகான்களை வணங்கி வருவது மிகவும் நல்லது. அந்த மகான்கள் பின்பற்ற சொல்லிய அறத்தை பின்பற்றுவது என்பது அதைவிட நல்லது. சித்தர்களின் வாழ்வியலை படித்து வளமான வாழ்வை வாழ்வோம். எல்லா நலமும் பெறுவோம். வாழ்வோம், வாழ்விப்போம். பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள். திருக்குறள் என்பது எந்த இனத்திற்கும், எந்த மொழிக்கும், எந்த சமுதாயத்தினருக்கும் உரியதல்ல. அது எல்லாருக்கும் பொது. அது போலத்தான் அருளாளர்கள் 1000 என்ற நூலும் இன்று நடக்கக்கூடிய எல்லா சமுதாய குளறுபடிகள், குழப்பங்கள், பிரச்சனைகள் எல்லாவற்றிற்கும் தீர்வாக இந்த நூல் அமையும். நூல் உங்களுக்கு வேண்டுமா? அதற்கான அலைபேசி எண் 739 739 4174. ஜிபே மூலம் செலுத்த 9176564723.